முட்டிக்கிச்சு. மாயா பூர்ணிமா இடையில சண்டை வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. நேத்தெல்லாம் கூட கொஞ்சம் ஆரம்பிச்சது. பட் சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வெடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் ப்ரோமோ அப்படிதான் இருக்கு. நேத்து வந்த டாஸ்க் இன்னும் முடியல. அததான் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. சோ இந்த முதல் ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கறத அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வச்சு ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப முதல் ப்ரோமோல என்ன இருந்தது அப்படின்னு பாத்திரலாம். நேத்து கொடுத்தாங்க இல்லையா அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க். அதுல இருந்த கெட்டப்ல தான் எல்லாருமே இன்னைக்கு இருக்காங்க. மேபி இன்னைக்கு அந்த டூயல் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்னா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மாயா ரவீனா ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பஞ்சதந்திரம்ல கடைசியில ஒரு டான்ஸ் வரும் இல்லையா, ரம்யா கிருஷ்ணனும் சிம்ரனும் ஆடுவாங்க. அந்த டான்ஸை இவங்க ரெண்டு பேர் ஆடுறாங்க. ஆக்சுவலா டான்ஸ் அப்படின்னு வந்தா மாயாவை கம்பேர் பண்ணும்போது ரவீனா நல்லா தான் ஆடுவாங்க. அதான் உண்மை. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ரவீனா நல்லா ஆட்டாங்க போல. அது இல்ல ஹைலைட். அதுக்கப்புறம் பூர்ணிமா பண்ணதுதான் ஹைலைட். ரவீனா நல்லா ஆடினாங்க. டான்ஸ் எப்படி ஆடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க நல்லா ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவோட ஓட்ட ரவீனாக்கு போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுலயே மாயாவோட மூஞ்சி சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் தான் மாயா இந்த இடத்துல கிழின்னு கிழிக்கிறாங்க. ஏங்க அந்த இடத்துல நான் என்னங்க பேச முடியும்? அவ கரெக்டா ஆனாதனால அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா மாயாவை கன்வின்ஸ் பண்ண, அந்த இடத்துல நான் ஒன்னு சொல்ல வரேன். பட் என்ன சொல்ல விடாம நீ ஒன்னு பண்ணிட்ட அப்படின்னா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மாயா இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆக்சுவலா நேத்து ரவீனா மேல மொத்த பழியையும் போட்டு ரவீனாவால தான் இந்த டாஸ்கே கெட்டுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கோலை வச்சாங்க. ஆனா ரவீனா அந்த வேலையை பண்ணல அப்படின்னாலும் மாயா பூர்ணிமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி ஒன்னு நிக்சன் இல்ல விஜய் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரை தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதை ரவீனா முன்னாடி பண்ணதுனால எல்லா பழியையும் தூக்கி ரவீனா மேல போட்டு இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ரவீனாவும் மாயாவும் ஆடும்போது பூர்ணிமா இந்த இடத்துல நான் ஜெனியூனா இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ரவீனா நல்லா ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி அழகா போட்டு உடைச்சிருச்சு. அதனால மாயா இந்த இடத்துல கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. நான் உன்னை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண வரேன், பட் நீ என்ன தடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூர்ணிமா காண்டாகி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல நான் பேசுறதே வேஸ்ட், விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போயிட்டாங்க. சோ ரெண்டு பேத்துக்கு நேத்துல இருந்தே முட்டிக்க ஆரம்பிக்குது. நேத்து அந்த பணத்தை தூக்கி விசிறி அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமே கூட மாயா போயிட்டு சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி சமாதானம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஷ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல பயங்கரமா வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி அது இந்த வாரம் நடக்கலாம், இல்ல அடுத்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் இன்னைக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. சொல்லவே தேவையில்ல, அர்ச்சனா பின்னி படல் எடுக்க போறாங்க. ஆனா இன்னைக்காவது அர்ச்சனாவுடைய பர்ஃபார்மன்ஸ் டிவில போடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அதாவது எபிசோட்ல போடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா நேத்து அர்ச்சனா தினேஷ் ரெண்டு பேத்தோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஆனா நேத்து அவங்க ரெண்டு பேத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்விட்டர் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் விக்ரமும் செமையா பண்ணாப்ல, அவருதுமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மாயா ஆடினாங்க பாத்தீங்களா ஒரு டான்ஸ், வேற லெவல் டான்ஸ்னா பாத்துக்கங்களேன். எனக்கு தெரிஞ்ச அதை எபிசோட்ல போட்டுருக்கணும். பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாயா எப்பேற்பட்ட டான்சர் அப்படின்ட்டு. அதை சேனல் மிஸ் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கவங்க தான் பயங்கரமா ஒன்மத்தை கேக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி போஸ்ட் இந்த இடத்துல உள்ள இருக்க சில கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபேவர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒருதலை பட்சமா ஒன்மத்தை கேக்குறாரு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா சேனலும் நேத்து தொண போயிட்டாங்க. ஏன்னா சில பேரோட பெர்ஃபார்மன்ஸை கட் பண்ணது உண்மையிலேயே தப்பு தான். கூல் சுரேஷ் அனன்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை ஏன் கட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைய வரைய பதில் கிடையாது. ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே பார்த்துட்டாங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இருந்தது. ஆனா நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணது எது தெரியுமா? மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் எபிசோட்ல போடாததுக்கு தான். அதை மட்டும் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாயா எப்பேற்பட்ட டான்சர் அப்படின்ட்டு. அதை தான் இன்னைக்கு காலையில அனன்யா உட்காந்து பூர்ணிமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் வந்து ஒரு டான்சருங்க, மாயாவா பார்த்தேன் அப்படின்னா ஓகே, பட் அவங்க கிளாசிக்கல் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி அதை காமெடி பண்ணிட்டாங்க. என்னாலலாம் உங்களுக்கு அதிகமா கிரெடிட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூர்ணிமா உடனே அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாதுங்க, ஓவராலா என்டர்டெய்னிங்கா இருந்தது, அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல இல்ல எப்படி சொன்னாலுமே என்னால அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா பீயிங் a டான்சர் எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரே போடா போட்டாங்க. பட் மாயா பூர்ணிமா இடையில சண்டை வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா முதல் ப்ரோமோ ஓரளவுக்கு ஓகேவா கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த ப்ரோமோ வச்சுதான் இன்னைக்கு எபிசோட் எப்படி போக போகுது அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். எப்படி இந்த டாஸ்க் எல்லாம் 12 மணிக்கு மேல தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.